எல்லையில கெடுக்கிறதுக்கு வேலை இல்லையா? அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்த கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலை இல்லை. வீடு குழப்பு தேடி எல்லை நாடி வட்டா பேரும் புகழ் வாங்கி தருவனாயா. அதே மாதிரி என்ன நம்பி வரை மழை போல் நம்பி வரணும். மழை போல் நம்பி வந்தா பனி போல் நீக்கி தருவேன். அது கிளம்பு பத்து மாதிரி சொல்லிட்டா 100 தடவை வந்தாலே எடுத்த ஏடு பலிக்காதப்பா. கல்யாணம் வரம் கேட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்னைக்கு இந்த பட்டியல வந்து நிக்குதா சோடி கலசமா வந்து நிக்க சொல்ல பார்க்கலாம். ஊட்டி தங்கராசு வாடா அடியா. அடியா தாயி கல்யாண காரியம் நடக்கணும். இல்லத்துக்குள்ள எல்லாம் கொஞ்சம் தடுமாற்றமா இருக்குது அப்படின்னு எல்லாம் வந்து கேட்டு தின்னியாயா. கங்கன காரியம் நல்லபடியா முடிச்சு தரேன்னு சொன்னேன். முடிச்சு கொடுத்துட்டுனா சந்தோஷமா ஒண்ணு கலங்க வேண்டாமாயா. இதே மாதிரி பட்டி பால் போல பெருகு பாலாறு ஜல்வத்தை கொடுத்து கட்டுவத்தில முகவத்திலேயே வச்சு காப்பாத்துறனாயா. நீயும் உண்டான முறையை செலுத்திட்ட கூடவே வந்து நிக்கிற. இந்த அம்மாவாசிகள் இன்னொரு ஆட்சி போத்மா வாதை இது வச்சுக்கா. அடியாவா போ கூட வர்றேன். சில குழப்பத்தில் நிக்குதாயா, சில குழப்பத்தில் நிக்குது. அந்த குழப்பத்துக்கு அத்தனைக்கு தாய் தகப்பனுமா நான் இருக்கிறேன். தகனிமா இந்தாடியா போ வர்றேன். ஊட்டி அடியா ஒட்டி போக. நான் எப்படி இந்த கத்தி முனமா நின்று இந்த அக்னி கையில இருந்து நிக்கிறனோ அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பேர் இன்னைக்கு என் பட்டியல வந்து நிக்குதாயா. இல்ல மத்தனை ஒண்ணு கொண்டு ஈட்டி கீட்டி பாயுது. அதே மாதிரி வருமானம் வரமாட்டேங்குது. இல்லத்துக்குள்ள சில சோதனை போட்டு நிக்குதாயா. நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேற்றி பார்த்தாச்சு. எங்கேயும் கை கூடல கடக்கூடல நீ நம்பி வந்து நிக்கிறியாயா. காரியத்துல மொண்டிக்கட்டு போட்டு வச்சிருக்காங்கப்பா. இன்னைக்கு மொண்டிக்கட்டு உடைக்கிறப்பா உடைச்சு இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு கூட வந்து நிக்கிறேன். வர வேண்டியது வர வச்சலாம், கொடுக்க வேண்டியது கொடுத்துடலாம். போதுமா? நான் இருக்க தகுதிமான இல்லை. ஒண்ணு பயப்பட வேண்டாம். இன்னையிலிருந்தா வர்ற துணிஞ்சுவோம். போ வரணும். அடியா ஒட்டி மகனை நான் எப்படி இந்த கத்தி முனமேல நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும். அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பல்கி நிக்க பட்டி நிக்குதப்பா. இன்னைக்கு தொழில் மாத்திர முறையத்தை படுகலம் ஜாஞ்சி போச்சு. அது போக இன்னைக்கு வர வேண்டியது வரமாட்டேங்குது. கொடுக்க வேண்டியது கொடுக்க முடியல. இல்லத்துக்குள்ளார பூமி பிரச்சனை தீராத குறை இல்லையா. எதையும் மீட்டு கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறியாயா. நம்பி வந்து நில்லு. இந்த அம்மாவாசைக்கு ஒரு கடன் போட்டு தரணும் முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? போ வரணும் போ. அடியா தாயி இதை பத்தி கவலைப்பட்டு நிக்க வேண்டாமாயா. என்னை நம்பி வந்து எங்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு முழு மனசோட நம்பி நில்லு. ஆதாயம் ஏமாந்த உழைப்புக்கு கொஞ்சம் தவணை ஆகுமாயா. அது போக மத்த காரியத்துக்கு கூட வந்து நிற்கிறேன். போதுமா? அடியா தாயி அங்கார கருப்பை நம்பி வந்து இன்னைக்கு தீராத குறைக்கு உத்தரவு போட்டு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறியாயா. வாரிசு ஒண்ணு தவுந்து போச்சு. அந்த தவுந்து போன வாரிசு எனக்கு இல்லத்துல வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை நம்பி வந்து நிக்கிறியாயா. பயப்பட வேண்டாம். அதே ஆண் வாரிசு கொடுக்கறனாயா. உண்டான முயற்சிகளை பண்ணு. என்ன மருத்துவ ரீதியா பண்ணலாம். அதுக்கு பக்கத்தோடய நிக்கணும் வந்து கேட்டு நிக்கிறேன். இல்லையா தாயி என்னை முழு மனசோட நம்பி நின்று அப்படின்ட்டா நானே வந்து உனக்கு பொறுப்பனாயா. பயப்பட வேண்டாம். கூடவே வந்து நிக்கிற இன்னையில புடிச்சுக்கோ.
இன்னைக்கு ராத்திரி படுக்கிறோம் அது மென்னு தின்னு முழிக்கிறோம் இதை மென்னு தின்னு முழிக்கிறோம் இந்தா இதை உரிச்சு தின்னு போடு இதை நீ உரிச்சு தின்னு விட்டக்கூடாதாயா இதை தினம் கொஞ்சம் பொண்ணா என்ன ஒவ்வொரு துளியா முழுக்கி போடணும் தண்ணி வாங்க சென்னையிலிருந்து வருது அடியா அங்க கருப்ப நான் இருக்கிற சகரிமான் இல்ல உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா காரியம் மத்தனை இன்னைக்கு சேதாரமாயி இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தவிச்சு வந்து என் பட்டியல் நிக்குது கலக்க வேண்டாம் உங்களோட காரியத்துக்கு இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நிக்கிறனப்போ துணிஞ்சு நடத்து படிப்படியா முடிச்சு கொடுத்தாரு போதுங்களா சென்னை அடியா எத்தனையோ காரியம் நடக்குது உங்களோட காரியம் கொஞ்சம் கவனியா நிக்குதுன்னு கவலைப்பட்டு நிக்கிறியாயா நம்பி நில்லு இடமாற்றத்துக்கு உத்தரவு போட்டு தந்துடுறேன் முன்னொரு தொழிலுக்கு உத்தரவு போட்டுத்தார் போதுமா போ அடியா தொழிலுக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்குதாயா கலங்க வேண்டாம் கூடவே வந்து முடிச்சு கொடுத்தனப்பா என் பட்டியில வந்து அழுக்கு புலம்பி ஆறா பெரிய வந்து நின்று இன்னைக்கு உத்தரவு கொடுத்துட்டுனப்பா சொல்லு இல்லைன்னு சொல்லு என்னை நம்பி வந்தாச்சு ஓ துணிச்சு போய் இறங்கி ஒரு பணத்துக்கு 10 பணம் அள்ளிப்படி இறந்து அந்த பூமி பிரச்சனையுமே முடிச்சு கொடுத்தாரு அடியா தாயி தொழில்முறை அத்தனை சின்னாபனப்பட்டு போச்சப்பா அதே மாதிரி எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குது இல்லத்துக்குள்ளார பெத்த கண்ணுகளும் இன்னைக்கு தசுமா நிக்குது மொத்தத்துல பட்டி படுகளும் சாஞ்சு போச்சு இது வீட்டு குடும்பம் கேட்டு நிற்கிறியா கவலைப்பட வேண்டாம் நாங்கர கருப்ப நான் இருக்கிறேன் எல்லோ பங்கமெல்லாம் என்ற கோட்டை பாதுகாப்பு பண்ணி இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் தொழிலையும் பெருக்கிறப்பா செல்வாக்கியம் பெருக்கிறேன் விட்டாதையும் மீட்டு கொடுத்தாரு பயப்பட வேண்டாம் தொழில் வச்சுக்கா போதாயி வரம்போ மன்னார்குடி தாயி அடியா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா நான் எப்படி இந்த கத்தி மொனமால இருந்து அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பறிக்க நிக்க பட்டியல வந்து நிக்கிறாயா இல்லத்துக்குள்ள காரி மத்திரை தருமாறி போச்சு பட்டியல வந்து ஒரு உடச்சு பேசிக்குமா பூமி ஒன்று விற்பனையாகவே அந்த விற்பனையாகி அந்த பூமிக்கு பதிலாக இந்த பூமி வாங்கிக்கலாம்னு சொல்லி அங்கலாப்பட்டு வந்து நிக்கிறியாயா ஓட பிறந்த கண்ணு ஏமாத்தி போச்சு புரிஞ்சுதா உனக்கு சதி பண்றேன்னு சொன்னது நல்லது பண்றேன்னு சொன்னது நீங்க சதி பண்ணி போடுச்சு புரிஞ்சுதா போயிட்டு போச்சாரு நான் அதை முடிச்சு கொடுக்கணும் தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கா போ வரேன் போ அப்படியே முன்னாடி போங்க அடியா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா இல்லையா நான் எப்படி இந்த கத்தி மொனமால இருந்து அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி நீ கையுட்டு போட்டு வந்து நிக்கிறியா கையுட்டு போனது நீ கை கூட சேர்த்து எந்த விதத்துல விண்ணப்படாம என் பட்டியல கொண்டு ஒப்படைன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியப்பா நீயும் எத்தனையோ தேவாதிகிட்ட கையெழுதி பார்த்தாச்சு ஒரு தேவாதி கை கொடுக்கல இன்னைக்கு ஏமாந்த குழப்பம் சிரிச்சுன்னு சொல்றேன் இல்லையா ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன் நடைக்கு நட படிக்கு படி மீட்டு 3 அமாவாசையில முத்து போட்டு நடத்தி கொடுத்தேன் போதுமா அதெல்லாம் ஒன்னும் தவுந்து வராது கூடவே வந்து நிக்கிற கை விட்டு போகாது கைப்பற்றி போடலாம் போதுமா அடியா ஆங்கார கருப்பன் கோட்டையில வந்து இன்னைக்கு ஒரு கைமாத்தோன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறா இல்லையா இல்லத்துக்குள்ளார ஒரு காரியம் ஒன்று கைமாறவனு அது போக தொழில் முறையில் சின்னப்பட்டு நிக்குது இன்னைக்கு 10 பணம் காரியத்துக்கும் சேதாரமாகி நல்ல காரியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து இல்லையா 3 கோரிக்கைப்பா நீ கேட்க வந்தது ஒரு கோரிக்கை நான் இன்னும் 2 கோரிக்கையும் உங்க மனசுக்குள்ள இருக்கிறது சேர்த்து சொல்லிட்டேன் நினைக்க வேண்டாம் இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற எல்லளவு பக்கமெல்லாம் கோட்டை கூட வந்து நின்று 3 அமாவாசைக்குள்ள முழு கட்டி போறேன் தகிரிமான வர்ற வாரமே கட்ட உடைக்கிறனாயா படிக்கு படி மீட்டு கொடுத்தேன் போதுமா நான் இருக்கிற தகிரிமான வா கவலைப்படாத சில விஷயம் மறைச்சு பேசி புரிஞ்சுட்டியா சத்தியவர் நடத்தம் அடியா நில குழஞ்சு வந்து நிக்குதப்பா வட்டி அத்தனை நிக்கி சாணேர்ல முளைஞ்சு இருக்குது கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம நல்ல அனுபவம் பொல்லான்னு வந்து உள்ளத்திலையும் குறை இல்லத்திலையும் குறை இல்லையா இதை மீட்டு கொடுத்து எந்த விதத்துல சேதாரம் இல்லாம எங்கிட்ட ஒப்படைக்கணும் கேட்டு இல்லையா நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்துட்ட அத்தனை முயற்சி உன்னை ஏளனம் பண்ணி பாக்குறாங்க அந்த ஏளனத்துக்கு விட கொடுத்து பாதுகாப்பு பண்ணி கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிற அல்லேல பார்த்து அலசூடு போட்டலாம் தகுதிமா இல்லை புரிஞ்சுதா முறை மீட்டு கொடுத்து உன்ற குறை அத்தனைக்குமே கூட வந்து நிக்கிற பயம் இல்லாமல்
கவலைப்பட வேண்டாம். இந்த பாலத்து கருப்ப நான் இருக்கிறேன். கூடவே வந்து உள்ள வந்து புயல் காத்தா வந்து நின்னையா இல்லையா, எடுக்கார் கைவில்லையா, ஆதரவு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம என் பட்டியல வந்து மன்னார்குடியில இருந்து வந்து நின்ன. வெளிநாட்டு உத்தியோகத்தையும் கைவிட்டு மத்ததையும் கைவிட்டு எல்லாம் போயிடுது. கடற்கூர்ல என்னை நம்பி வந்து நின்ன, பாதை காமிச்சிருக்கிற அந்த பாதையிலேயே போய்கிட்டு இன்னும் கூடிய சீக்கிரம் என்ற திருவிழா முடிஞ்ச கையோட நீ நினைச்ச மாதிரி தனி தொழிலுக்கு உத்தரவு போட்டு தரேன். போதுமா? இந்தா இத கொண்டு போய் இல்லத்துல என்னை நினைச்சு போசங்க காமி கூட வந்து நிக்கிறனால போகணும். என்னமோ போன நேரத்துல வந்து அழுது குழம்பி ஆறா பெருகி இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார அடியா மொண்டிக்கட்டுல போட்டு கிடக்குது. இன்னைக்கு நடையோட்ட முடியாம கால் போட்டாம இன்னைக்கு மருத்துவத்துல கொண்டு போட்டிருக்குது. கால் நடக்க முடியல, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி மருத்துவம் கையிட்டுடுது. இல்லையா, நீதான் நடையோட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்து கையெழுதி தின்னியாயா. 8 நாளுக்கு அப்ப நடையோட்டி கொண்டு நிறுத்திட்டுனா மருத்துவம் தோத்துடுதாயா. இல்லையா, ஒண்ணு பயப்பட வேண்டாம். இது மருத்துவத்தில் நல்லா ஆகாதப்பா, இது வேற சமாச்சாரம். அந்த கட்டை உடைச்சாச்சு. நான் இருக்க இந்த அக்ரிமானில் என்ற திருவிழாக்குள்ளார குறிப்பா 3 அமாவாசைக்குள்ளார இன்னை புள்ளிமா துள்ளி விளையாடுற மாதிரி பட்டியல் விளையாட வச்சு இதே பட்டியல பேர் வாய்க்கிறனாயா. மங்களியா வாய் பௌரமா இருக்குதா, அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். எந்த விதத்திலும் குறையில்லாம எடுத்து கொடுத்தா இதுதான் முடியும். போ பயப்பட வேண்டாம். அடுத்த தடவை வரும்போது உண்ணா ஒருத்தரும் பிடிக்காத நடக்கிறதுல விட்டுற நடப்பான்னு விடு. தாயி உன்னை கட்டில போட்டாங்க ஐயா. பட்டியத்தை கட்டில போட்டு கட்டை தரிச்சு தள்ளி கட்டை தரிச்சு கச்சேரிகளை விட்டுட்டாங்க ஐயா. இன்னைக்கு சொத்தும் கைப்பற்ற முடியல, இல்லத்துக்குள்ள சிரமமாவும் இருக்குதாயா. உனக்கு நோவு நொடி ஒரு நிமிஷம் இருந்தா மறு நிமிஷம் மொண்டிக்கட்டுல போட்டு நிக்கிறப்பா. இது எல்லாம் மீட்டு கொடுத்து சொத்தை மன முடியாம உனக்கு சேர வேண்டியது சேர்த்து கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா. நோவு நொடிக்கு உத்தரவு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற தாயி. மொண்டிக்கட்டை இன்னைக்கு உடைக்கிறனாயா. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நின்று உனக்கு சேர வேண்டியதை சேர்த்து மற்றது எல்லாம் பாத்துக்கிறனாயா. போதுமா? இந்த போ, நான் வரம்போ. இந்த கோயம்புத்தூர் அடியா, நான் எப்படி இந்த கத்தி மொனமேல நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறாப்பரி இன்னைக்கு பட்டியல் வந்து நிக்கிதப்பா. ஒரு பட்டினா இல்லத்து சொல்றேன். ஒரு பட்டி அத்தனை இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி தலைக்கு மேல சுமச்சது சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு பட்டியல வந்து கையேந்து நிக்கிதாயா. ஆளாமரம் மாட்ட தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சாயா. இந்த 6 மாச காலத்துல ஒன்னும் சமாளிக்க முடியாம வந்து பட்டியல் நிக்கிதாயா. மொண்டிக்கட்டுல போட்டாங்க. புரிஞ்சுதா? வர கட்டை உடைச்சிருந்தாயா. கட்டை உடைச்சு நடைக்கு நட படி மீட்டு ஆளாமரம் தலைவர மாதிரி தலை வச்சு கொடுத்தாங்க. போதுமா? தகுதிமானில் மற்றதுக்கு கூட வந்து வரம்போ மைசூர் தாயே ஆங்கார கருப்ப நானுக்கு தகுதிமான் இல்ல. இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார பல சோதனை நடக்குதாயா. இல்லையா தாயி, வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிற. இல்லையா, கலங்க வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல ரேட்டு கூட வந்து நிக்கிறனாயா. கைப்பற்றி போலாம் தகுதிமான் இல்ல. பாத்துக்கலாமாயா. கைக்கு சிக்காம இருந்தது இன்னைக்கு சிக்க வச்சு பேர் வாங்கி தர வேண்டியது எம்பொறுப்பு. நீ நினைச்சபடியே உங்க காரியத்தை நடத்தி கொடுத்துறேன்னு சொல்றேன். போதுமா? விண்ணப்பட்டு நிக்கிற பட்டி இன்னைக்கு ஒண்ணு சேர்த்து கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிதாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். இது 1000 யோதனை நடந்து இன்னைக்கு சங்கட்டம் ஜலப்புல வந்து நிக்குது. இந்த சலுப்பெல்லாம் நீக்கி கொடுத்து ஒண்ணு சேர்த்து வாழ வச்சு கொடுத்தனாயா. இது சத்தியம். அடியா தாயி ஒட்டிமாகா மைசூர் மைசூர்ல இருந்து வந்து இன்னைக்கு செஞ்ச தொழில் அத்தனை வருமானம் நின்று போச்சு. தொழில் முறையும் இன்னைக்கு பத்தாக்குறையா நிக்குது. இல்லத்துக்குள்ளார எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஓடியாட்டா தூரியாட்டா. வருமானம் நிக்கிற வருமானத்தை எல்லாம் வர வச்சு கொடுத்து என் பட்டியல வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். உண்டா இல்லையா தாயி? தாயி பயப்பட வேண்டாம். இந்த பாத்து கருப்பு நான் தகுதிமான இல்லை. இன்னைக்கு அலையில போட்டு அழைச்சூடு போட்டாங்க. புரியுதா? அப்படி இல்லையா? இதை மீட்டு வருமானத்தை திருவிழாக்குள்ளார பாதி வர வச்சிடலாமா. புரிஞ்சுதா? அப்புறம் படிப்படியா மீட்டு கொடுத்துறேன். ஒண்ணு பயப்பட வேண்டாம். அது போக இன்னொரு ஏடு கேட்டு நிக்கிறியா. கூட பிறந்த கண்ணு காணாத போயிடுது. காணாத போன கண்ணு காட்டு பிடிச்சி கொடுங்க கேட்டு நிக்குதாயா. இல்லையா தாயி? அவன் செத்து போயிட்டான்னு எல்லாரும் சொல்றாங்க ஐயா. அதெல்லாம் உசுரோட தான் இருக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். துணையோட துணை தேடி போயிட்டானாயா. அதே பெங்களூருக்குள்ள இருக்கிறானாயா. குடிச்சு கொடுக்கற தாயி. ரொம்ப தூரமெல்லாம் போகல. ஒன்னு பட்டியல சேர்த்துறனாயா. இது சத்தியவாய். போகிறோம்.
மாலை போட்டு அழக பார்த்தது மாலை கேட்டு வந்து நிக்குது வர சொல்லு. தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா? காங்கார கருப்பன் அண்டி வந்து இன்னைக்கு பொறுப்பு அத்தனை ஒப்படைச்சு நிக்கிறியாயா? சொன்னது அத்தனை மனசுல வாங்கிட்டீங்களா? உனக்கு கலங்க வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து உன் ரேட்டு கூட வந்து நிக்கிறனாயா? நடைக்கு நட படி மீட்டு இந்த அமாவாசைக்குள்ள மாற்றத்தை கொடுத்துடலாம், முடிச்சு கொடுத்தாரு. ஐயா கிணாவுல வந்து சொன்னா மாலை வேணும் மாலை வேணும் மாலை வேணும்னு 6 மாலை சொன்னேன். 6 மாலை போட்டியா? இல்லையே, ஒரு மாலை எச்சா போச்சா? ஓ நம்மளுக்கு போட்டாத்தான் பூர்த்தியாகுமா? சந்தோஷம், புரிஞ்சுதா? உனக்கு கலங்க வேண்டாம். நான் இருக்கிற தகுதி மலையில் எப்படி மாலை அலங்காரத்தோட என்ற பரிவார வட்டங்கள் நிக்கிதோ நானும் நிக்கிறேன். அதே மாதிரி உனக்கு மாலை அலங்காரம் கூடி சீக்கிரம் கொடுக்கறனாயா? இல்லத்துக்குள்ள சோடி கலசுமா நிறுத்தி இதே பட்டியல நிறுத்தி வேடிக்கை அமைத்து அழகு பார்த்து போறம்போ அதே மாதிரி பூமி பிரச்சனைக்கு கேட்டுட்டு நிக்கிறியாயா? அதே படி செய்யும் கூட வரும். அடியா தாயி ரணகலமாய் நிக்கிறாயா பட்டி இல்லையா? இன்னைக்கு தலைக்கு மேல சுமை சேர்ந்து நிக்குது. சுமை இருக்கிறதுக்கு வழி தெரியல. ஒரு பூமி கை மாட்டி போட்டு அதுல இருந்து சிக்கலம் விடுவிச்சு நம்ம மாத்திக்கலான்னு பாக்குறேன். ஆனா தடுக்கலாவே நிக்குது. உடனே தாயி கேட்டு போட்டு வச்சுட்டாங்க ஐயா, தடுக்கல் போட்டு வச்சுட்டாங்க. கலங்க வேண்டாம், கட்டை உடைச்சாச்சு. இனி தேடி வருதப்பா தை மாசத்துக்குள்ள ஆதாயத்தை வாங்கி கொடுத்துட்றேன். சர பொழைச்சுப்பியா? ஓ உன்ற கஷ்டத்தை நீ கொடுத்துட்ற. 13 நாள் அந்த கருப்பு நான் காமிக்கிறேன். போதுமா? போவார் மகனை இன்னைக்கு விடுபட்ட பட்டி இன்னைக்கு ஒண்ணு சேர்த்து கொடுத்துருக்கா? ஆனா சேர்த்து கொடுத்தாலும் இன்னைக்கு ஆதாயம் பத்த மாட்டேங்குது, வருமானம் பத்த மாட்டேங்குது. கேட்டு நிக்கிறியாயா? இல்லத்துக்குள்ள பல தொந்தரவு இதெல்லாம் வீட்டு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறியாயா? சாம்பல் எடுத்து வர சொன்னேன். 820 இதுக்குள்ள இருக்குதப்பா பொருள், புரிஞ்சுதான்? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இதை எடுத்துக்கொண்டு போய் அப்படியே ஓடுற கங்கையில வீசி போயிரு. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நிக்கிறனாயா? இது சத்திய வாக்கு. போ புடிச்சுக்கோ, வீசிட்டு போ. ஒன்னு எதிர்த்தோடு பாத்துக்கோ. தாயி பூமி பிரச்சனை உண்டாயா? பூமியில வெள்ளாம பாய்ச்சல் கம்மியா நிக்குது. ஒரு பூமி ஒன்று கை மாத்தவனு அதே மாதிரி இல்லடத்தை மாத்திக்கலாமா வேண்டாமான்னு கேட்டுட்டு நிக்கிறியாயா? மாத்தலாமாயா? ஒண்ணு குறை வராது. அது போக உனக்கு தொழில் முறையும் நிக்கலாம் ஏனா தானா நிக்குதாயா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல உன் ரேட்டு கூட வந்து நிக்கிற தகுதிமா போ. இது வரைக்கும் உனக்கு பதிலே கிடைக்காம இருந்ததாயா? விட நான் கொடுக்கிறேன். அளவாஞ்சி வந்தது இன்னைக்கு கொஞ்சம் மாற்றம் வந்து நிக்குதாயா? இந்த அமாவாசைக்குள்ள சில சோதனைக்கு விட கொடுத்துறேன். நான் சொன்ன கடுப்புல ஆலாமர தலைவர் தலை வச்சு அடியானுக்கு காரியத்தை நடத்தி இதே வட்டியில் நிறுத்தி அழகு பார்த்து போறோம். போ இந்த அடியா தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கோ. போ கூட வர்ற. நான் சொன்னது நெசமா? போ வர அடியா. தேவாதி கட்டில போட்ட தேவாதி கட்டை தெரிச்சு நிக்கி பட்டியல விளையாட வச்சாச்சாயா? ஒண்ணு கலக்க வேண்டாம். இனி தடுமாறுன பட்டி அத்தனையுமே நிக்கி தடம் போட்டு கொடுத்தாச்சப்பா, புரிஞ்சுதா? உன்ற தெய்வம் வந்து நீ சொப்பனத்துல சில ரகசியம் எல்லாம் சொல்லு. அந்த ரகசிய பிரகாரம் போங்க. நானும் கூட வந்து நிற்பேன். அதே மாதிரி கூடி சீக்கிரம் அது வெளியே சொல்ல மாட்டேனாயா? ஒரு காரியத்தை நடத்துவேன். எல்லாம் மங்கம்லாம் என்ற கோட்டை பாதுகாப்பு பண்ணி பக்கத்தோடைய நிக்கிற திருவிழாவை கொண்டாடி போடலாம். அடியா தாயி அங்கார கருப்பங்கோட்டையில வந்து இன்னைக்கு தொழில் முறை ஒண்ணு சின்ன பின்ன பட்டுட்டு நிக்குது. தொழிலும் இல்ல, செல்வாக்கும் இல்ல, விட்ட பணம் ஏமாந்து போச்சு. இதுக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தவிச்சு வந்து நின்னையா? இன்னைக்கு தொழில் அமைச்சு கொடுத்தாச்சா? துணிஞ்சு நடத்து. எல்லாம் மகம் இல்லாம ஒரு வாரத்துக்கு 9 பணம் கொண்டு வந்து கொடுத்து உன்ற பட்டி பால் போல பெருகி பாலார் ஜெல்பத்து கொடுத்து கட்டுவத்தில் முகவத்திலே வச்சிருந்தாயா? பயப்பட வேண்டாம். அது போக ஆதாயம் ஒண்ணு விட்டது தேடி கொடுத்து உன்ற பட்டியல சேர்த்துறதாயி இன்னொரு ஆதாயத்துக்குமே என்னை நம்பி நில்லு. கணத்திலே போய் கிணத்துல போட்டேன் இல்லையா? கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மீட்டு போடலாம். இன்னொரு ஆதாயத்தை வாங்கி கொடுத்துருவேன். தொழில் ஆரம்பிக்கணும்னு சொன்னா ஆரம்பிச்சாச்சு. துணிஞ்சு நடத்து. கூட வந்து நிக்கிறேன். போதுமா? போதும். தலைவை சரி வராய். போதும். அடியா
ஆங்கார கருப்பங்கோட்டையில வந்து காரியம் நடக்க மாட்டேங்குதா? நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டு கொடுத்து என் பட்டிக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? காரியம் தவந்து போகுது. நீயும் முயற்சி பண்ணி பாக்குற, முடிகிற வாரத்தில் நின்று போயிருது, முட்டுக்கட்டையா நிக்குது. இது நல்லபடியா எனக்கு சுத்து காமிச்சு கொட்டு முழக்க என் பட்டியல மங்கள சத்தம் கேட்கணும்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. அது போக இல்லத்துக்குள்ளார இன்னைக்கு வருமானம் பத்த மாட்டேங்குது. ஒரு குணம் வந்தா 10 குணம் தெண்டமாயி இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாத நிக்குதாயா? மொத்தம் 3-7 கூட வந்து நிக்கிற தகுதிமான இல்லை. எல்லாரும் மங்கமலாம்ன்ற கோட்டைக்கு இனி கல்யாணம் நல்ல காரியத்துக்கு உத்தரவு போடலாம். புரிஞ்சுதா? அது போக மத்த காரியத்துக்கு கூட வந்து நிக்கிறனாயா? இந்த ஆங்கார கருப்ப கூடவே வந்து நின்று முடிச்சு வந்துடுறப்பா. புரிஞ்சுதா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். மொண்டி கட்ட நீக்கிறேன்னு சொல்லி இந்த பிடிச்சுக்கோ. இந்த அடியா நான் வரணும் அடியா. இல்லத்துக்குள்ளார கைவிட்டு போயிடுதா? கைவிட்டு போனது நீ கை கொடுத்து சேர்த்தி நீ பட்டிக்கிற பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிற. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் இல்லையா? வெளியே சொல்ல முடியாம இன்னைக்கு எத்தனை ஒரு சங்கடத்தை கொண்டு வந்து கொடுத்து இன்னைக்கு எள்ளி நகை ஆடுறாங்க பாத்தியா? பயப்பட வேண்டாம். நீ கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால்னு சொல்லி இன்னைக்கு நம்பி ஏமாந்துட்டியப்பா. பயப்பட வேண்டாம். பாடம் கப்புச்சுட்டு படிப்படை கப்புச்சுட்டு பட்டியல கொண்டு சேர்த்தனாயா? இது சத்திய வாக்கு. புரிஞ்சுதா? மந்திர மாயம் வேலை செஞ்சிடுது. தங்கம் தான் இன்னைக்கு தங்கத்தை தகரமா படி போட்டாங்கப்பா. வர்ற வாரத்துக்குள்ளாரே ஒரு மாற்றத்தை கொடுக்கறனாயா? நான் சொன்ன கழுவுக்குள்ள பட்டி கொண்டு சேர்த்திடுறேன். அது போக இல்லத்துக்குள்ளார எல்லாமே வெளியே சொல்ல முடியாத முடிச்சிட்டு நிக்குதப்பா. அத்தனைக்கு தாயும் தகப்பனுமா நான் இருக்கிற தகுதி. நான் வர்றப்போ அத்தனை பேருக்கு முன்னாடி தலை நிமிச்சு பேர் வாங்கி தரது சத்தியவா. போ அடியா ஒட்டி மகனே, ஆங்கார கருப்பும் கோட்டையில வந்து இந்த காரியத்தை நடத்தி கொடுப்பியா அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா? உலகமே சுத்திட்டு வந்தாச்சு. எந்த முகம் போனாலும் அந்த முகம் அத்தனை அதை பண்ற இதை பண்றேங்கிறாங்க. ஆனா கைப்பற்றி தர மாட்டேங்கிறாங்க. உண்டா இல்லையா? இன்னைக்கு விண்ணப்பட்டு போச்சு. விண்ணப்பட்டு போறது இன்னைக்கு ஒண்ணு சேர்த்து கேட்பார் வச்சு கேட்டு எப்படி போயிடுது பாத்தியா? அதெல்லாம் உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். உடைக்க வேண்டாம். இதை மீட்டு என் பட்டி வாழ வச்சு குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறேன். எவ்வளவு சோதனை போடுறாங்க பாரு. உண்டா இல்லையா? நானுக்கு தகுதிமான தாயும் தகப்பனுமா கூட வந்து நின்று ஒண்ணு சேர்த்து இதே பற்றி நிறுத்தி காமிக்க அப்படின்னா இந்த பாதுகாப்பு பொய்ச்சாமி நினைச்சுட்டா. புரியுதா? அவன் முத்துமோ காமிச்சு முறையா மீட்டு இந்த பட்டியல பேர் வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. இந்த பிடிச்சுக்கா. கூட வந்து நிக்கிறோமோ புத்து நோவு என் பட்டியல வந்து கையேந்தி நின்று இன்னைக்கு மருத்துவம் கைவிட்ட நேரத்துல கருப்பன் நான் காப்பாத்தாரன்னு சொல்லி இன்னைக்கு மாற்றத்தை கொடுத்து கொண்டு நிறுத்தி இருக்கிறப்பா. வந்து நிக்க சொல்லி பார்க்கலாம். ஐயா தாயி தொழில் முறையில் இன்னைக்கு பல விதத்துல வெளியே சொல்ல முடியாத முடிச்சிட்டு நிக்கிறியா? இல்லையா? தாயி மறுபடியும் தலை வெட்ட பார்த்தாங்க ஐயா. வெட்டினவில நீ குறிப்போட்டு வச்சிருக்கப்பா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். இனி ஆலமரம் தலைமா தலையை உன்ற பட்டி பார்ப்போல பெருக்கி பாலாஞ்சகத்தை கொடுத்து கட்டுவத்துல முகவத்தில வச்சு தரணாயா என்ற அடியாங்கிட்ட 2 பொருள் வாங்கிட்டு போய் வாகனத்துல கட்டு. ஒண்ணு கலங்க வேண்டாம். அது எத்தனை தீக்கு வந்தாலும் அத்தனையும் எடுத்து வீசிடுவா. இன்னும் சில குறைகளை போட்டுட்டு நிக்கிறியா ஐயா குடும்பத்துல? இல்லையா? வெளியே சொல்ல மாட்டேன். நான் இருக்கிற தகுதிமான என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எப்படாயா எண்ணி 32 நாளுக்குள்ள முடிவு கட்டுறனாயா போதுமா? இது சத்தியவாங்க. இந்த புடிச்சுக்கோ. பொருளுக்கெல்லாம் வச்சுக்கோ. வாதாயி புடிச்சுக்கோ.